அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசன்னா, தேர்ட் விஷன் சேனலுக்காக. இன்னைக்கு நம்மில் பல பேர் நிறைய யோசிக்கிறோம். நிறைய யோசிக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, நடக்காத விஷயங்கள் நடந்துருச்சோ, அப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பாதிப்படைஞ்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஓவர் திங்கிங்னால நம்மளுடைய லைஃபையே நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த ஓவர் திங்கிங்கை முதல்ல நம்ம நிப்பாட்டணும். நடக்காத விஷயங்களை பற்றி தான் நிறைய யோசிச்சுட்டு இருக்கோம், பயந்துக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி நம்ம அந்த இதுலேருந்து மீண்டு வர்றது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் பஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கலாம், எப்படி அணுகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய இருக்கக்கூடிய அநேக மக்கள் ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், கார்ப்பரேட் கல்ச்சரில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் அப்படின்னாவே நிச்சயமாக என்னை சார்ந்த என்னுடைய சகாக்கள் நாங்கள் இருந்த ஜென்ரேஷன் வரையும் எங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னன்னே எங்களுக்கு தெரியாதுங்க. இது உண்மை. நீங்கள் ஒரு 45 50 வயது 55 வயது இவங்க அதுக்கு மேலே உள்ளவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நிச்சயமாக அவங்களுக்கு இதெல்லாம் அவங்க கேட்டாங்கன்னா நம்ம திட்டுவாங்க, நம்ம வேறு மாதிரி இன்னும் என்னடா போங்கடா அப்படின்ற மாதிரி வந்துடும். அதனால நம்ம அந்த 50 55 வயதுக்குள் உட்பட்டவங்க கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்களேன், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அவங்க சிரிப்பாங்க. இன்னைக்கு வேணா எங்களை மாதிரி இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க உங்களோட நாங்கள் சேர்ந்து பயணிக்கணுன்றதுக்காகவே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறதுனால நாங்களும் அது உள்ளே வந்துடுறோமே தவிர உண்மையாலுமே எங்களுடைய பள்ளி காலத்திலையும் கல்லூரி காலங்களிலும் இது எங்களுக்கு தெரியாதுங்க. ஏன் இன்னைக்கு அநேக மக்கள்கிட்ட இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னாவே ஒரு அழுத்தம் தான். அது ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப அழுத்தமாக இருக்குது? காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு நம்மளுடைய விஷயங்களை வெளிக்கொண்டு சொல்றதுக்கான ஆட்கள் இன்னைக்கு கிடையாது. அதனால தான் நடக்காத விஷயத்தை நினச்சி பயப்படுறோம், தூங்க முடியாமல் இருக்கிறோம். நிறைய நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்ப ஒரு மாதிரி வேற மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு போய் விட்டுட்டு நிறைய கெட்ட பழக்க வழக்கங்களையும் நிறைய பேருடைய நைட் அவுட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கற்றுக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நிறைய அப்படி நம்ம பயணிச்சு எங்கேயோ நம்மளோட லைஃப் பெரிய கொஸ்டின் மார்க்காக வந்துடுது. ஸோ அதை பற்றி அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன பிரச்சனை, எப்பயுமே இல்லாமல் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்களா என்ன? ஏன்னா இன்னைக்கு இந்த விஷயம் ரொம்ப எல்லாருக்கிட்டையுமே பரவி போய் அவங்க எல்லாருமே இதை ஒரு பெரிய நோயாகவே எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாதுங்க. அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதை நம்ம எப்படி அணுகிறோங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. பார்க்கலாங்களா? நடக்காத விஷயத்தை நினச்சி எத்தனை பேர் இரவு தூங்காமல் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்களெல்லாம் யார்கிட்டையாவது முக்கியமான ஆளுங்க கிட்ட பேச முடியாமல் அப்படியே ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு பிரச்சனையை தீர்க்க முடியாமல் மன அழுத்தத்தோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இது நடந்த ஒரு விஷயத்தை மாற்றவும் முடியாது நம்மளால். அதனால் அடுத்த ஒரு பார்த்தீங்கன்னா முடிவை நம்மளால் எடுக்கவும் முடியாமல் ரொம்ப அதுக்குள்ளேயே நம்ம பயணித்து நம்மளுடைய மனசில் அளவுலையும் நம்மளுடைய லைஃப்லையும் அடுத்தவங்ககிட்ட பேசுகிறது ரொம்ப ஒரு மாதிரி வெறுமையாகவும் வெறுப்பாகவும் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் மக்களே, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்றது வேறு எதுவுமே கிடையாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கூட இருக்கக்கூடியவங்க கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு தான் நண்பர்கள் தேவை. ஆனால் அந்த நண்பர்கள் இன்று அளவில் எந்த மாதிரி இருக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அவங்க உடனே சில பேர் வாமச்சான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது நல்ல ஒரு விஷயம் கிடையாது. அப்போது நம்ம இந்த மாதிரி ஆட்கிட்டேருந்து நம்ம விலகணும், என்னோடய ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டும் போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் தெரியுங்களா? கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கங்க. முதல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ன்னு நினைக்கிறீங்களோ இது எல்லாத்தையும் குமுறுங்க. அங்கே போய் ஏன்டா அப்படி பண்ணுறேன் நீங்களே உங்களுக்கு தானே பேசிக்கங்க.
அப்படி நீங்கள் பேச ஆரம்பித்து பண்ணும் பொழுது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் என்னவாக இருந்தாலும் என்னாயிரும், கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட செயல்பட ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் புதுசான ஒரு விஷயத்தில் உங்களுடைய நோக்கத்தை அங்கே பார்த்தீங்கன்னா செலுத்தி அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் நிறைய கண்டுபிடிப்புகளோ ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னாவே இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது, மன அழுத்தம் அப்படிங்கிறது, ஓவர் திங்கிங்கிறது என்ன ஆயிருங்க, போயிடும். உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. லேசான சின்ன ஒரு முன்னேற்றம் இருந்துச்சுன்னு சொன்னாவே போதும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அங்க போகலாம், இங்க போகலாம், இங்க போனா நடந்துரும். அது எல்லாமே நம்மளே ஏமாத்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். மிஞ்சி போனா ஒரு நைட்டு நீங்க அங்க போய் வெளியில போயிட்டு வந்துட்டு காசு செலவாகி அதனால நம்மளுக்கான ஸ்ட்ரெஸ்ஸும் போகாது. அது என்ன ஆகும், மறுபடியும் அந்த மாசத்துக்கான ஐயோ இது இவ்வளவு செலவாயிடுச்சு அப்படின்ற அந்த இதுல வரும், உடம்பு கெட்டு போகும். இந்த மாதிரி கெட்ட பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்டு அதில் போகிறத விட நம்ம ப்ராக்டிஸ் நம்ம ஒரு மிரரில் நின்றுட்டு நம்ம பார்த்து பேசி அதை கிளியர் பண்ணுறது தான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஸோ ஓவர் திங்கிங்கை விட்டுருங்க. உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயமாக பிரகாசமாக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நிச்சயமாக நண்பர்களே, இந்த தலைப்பு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.